லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க ஆபீசர், இந்தியா மாதிரியான வளர்ந்து வர நாட்டுல உணவு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கணும். இல்லனா பாவம் ஏழைங்க தப்பானதை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது மேடம். மே வஹி கரோங்கா ஹை ஜோ ஜோடா ஹை மேடம். நீங்க சொன்னதை செஞ்சிடறேன் மேடம். ஹாப்பி, உன் ஆட்டம் முடிஞ்சுதுரி. நல்ல பிசினஸ் பீப்புளுக்கு நம்மளோட இல்ல மத்தவங்களோட டைம் வேல்யூ தெரியும். சோ உங்க டைம் வேல்யூவை நான் மதிக்கிறேன். டாபி போட்ட போட்ல ருத்ரா தேவி தலதறிக்க ஓடிட்டாங்களே. ஜான்சி மேடம் சுமதி அம்மா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. முதல்ல சமைச்சிட்டு சுமதி அம்மாவை போய் பார்க்கணும். இன்னும் தனக்கு தானே ஏதோ புலம்பிட்டு இருக்கா. பாவம் மங்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளையும் போய் பார்க்கணும். ஆசிரமத்துக்கு போய் பாப்பாவையும் பார்க்கணும். சஞ்சீவ் என்ன பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்ததே. சஞ்சீவ், சொல்லு அபி. இங்க வா. என்ன அபி? என்ன பார்த்துட்டு இருந்தியா சஞ்சீவ்? நான் ஒன்ன பார்க்கலையே. நான் சும்மா போனை நோண்டிட்டு இருந்தேன். சஞ்சீவ், நீ போய் சொல்ற. நீ பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சஞ்சீவ் சொல்லு, நீ ஏன் என்ன அப்படி பார்த்த? அது நீ தனக்கு தானே ஏதோ பேசிட்டு இருந்தியா, அதான் பார்த்தேன். ஐயோ, நான் மனசுல நினைக்கிறதா நினைச்சு வாயில முணுமுணுத்துட்டேனே. நல்ல வேலை சஞ்சீவ் தூரமா இருந்ததுனால நான் முணுமுணுத்தது அவன் காதுல விழல. அபி, அம்மா என்ன முணுமுணுத்த? நான் ஏதோ முணுமுணுத்த, அது இருக்கட்டும். நீ நான் கேட்ட உடனே பதில் சொல்லாம என்னையே பார்த்துட்டு இருந்தல, அதையே மறைச்ச? அது வந்து உன்னை பார்க்கறதுக்கே பயமா இருந்துச்சு, அதான் சொல்லாம மறைச்சேன். என்ன சஞ்சீவ் சொல்ற? என்ன பார்த்து பயந்தியா? ஐயோ அபி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்ணு கலங்குற? விளையாட்டுக்கு சொன்னியா? அப்படியே அடிச்சேன்னா பாத்துக்கோ. நீ என்னுள்ள பாதி சஞ்சீவ். நீ என்ன பார்த்து எதுக்கு பயப்படணும்? இனிமே விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. சரி, நான் ஒன்னும் சொல்லல, நீ அழாம இரு. ஆமா அபி, உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அவங்க உன்னை பார்க்க வந்தாங்க. கண்டிப்பா உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா நீ எப்படி ருத்ரா பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்ன? நீ சொன்ன விவரத்தெல்லாம் கேட்டு நானே ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டேன். அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு தெரியுமா? ஆமா, ருத்ராவை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உனக்கு கோழி பாம்பு கதை தெரியுமா சஞ்சீவ்? தெரியாது. நார்மலா கோழி பாம்பை பார்த்து பயந்து ஓடும்ல. ஆமா. அதே கோழி அடக்காத்து நிக்கும் போது பாம்பு வந்தா கோழி தான் குஞ்ச காப்பாத்த அந்த பாம்பு மேல பயம் இல்லாம பறந்து கொத்தி சண்டை போட்டு அந்த பாம்பை விரட்டும். அந்த கோழி மாதிரி தான் நானும் சஞ்சீவ். உனக்கு ஆபத்துனா இப்ப
எப்பேற்பட்ட விஷம் உள்ள பாம்பையும் நான் எதிர்த்து நிப்பேன். சரி அபி, அந்த ருத்ரா பத்தின விவரம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, ஃபோன் வருது. வர்மா சார் கால் பண்றாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அபி. புரியல சார். அந்த ருத்ரா சொன்ன டீலை நீங்க ஏத்துக்காம அதே நேரம் நான் வர்மா சார்கிட்ட கொடுத்த வாக்கு தான் எனக்கு முக்கியம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னேன். அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சா? அப்ப என்ன சுத்தி என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை டெல்லியில் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க 100% கோல்டுன்னு. உங்களை நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? நான் அந்த ருத்ராவை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிசினஸ்ல எனக்கு மிகப்பெரிய எதிரியே அந்த ருத்ரா தேவி தான். இன்னும் சொல்ல போனா அந்த ருத்ரா என்னை காவு வாங்க காத்துட்டு இருக்கா. என்னோட ஆர்ச்சனமி அந்த ருத்ரா தேவி தான். ஷீ இஸ் வெரி டேஞ்சர். சார், அந்த ருத்ரா தேவி ஒரு செக்ல 1 கோடி ரூபாவை ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே நான் நினைச்சேன். அபி, அந்த ருத்ரா தேவி பத்தின முழு விவரமும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நான் ஒரு விஷயத்துல இறங்குனா அந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் எடுப்பேன். அதுல இந்த ஃபுட் ஃபீல்டுல இந்த ருத்ரா தான் இந்தியாலே நம்பர் 1ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள பத்தி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ருத்ராவை பார்த்து மும்பையே பயப்படும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படல. சும்மா சிங்கம் மாதிரி அந்த ருத்ரா தேவி முன்னாடி கம்பீரமா கர்ஜனையோட நின்னீங்க. உங்களுடைய தைரியத்தை பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். இதுல பிரமிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அபி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த ருத்ரா தேவி. நீங்க நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவ. அவ இது வரைக்கும் செய்ய நினைச்சத முடிக்காம இருந்ததே இல்ல. தோல்வியே பார்க்காத பொம்பளை. எனக்கு தெரிஞ்சு அந்த ருத்ரா தேவிய ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்த ஆள் நீங்க தான். அதனால எதுக்கும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சார், கோழிக்கு தான் குஞ்ச அடிக்க வர்றது பாம்பா இருந்தா என்ன, கழுகா இருந்தா என்ன, கோழி மனசுல தான் குஞ்ச காப்பாத்தணுங்கிற பரிதவிப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல கொஞ்சம் கூட பயம் இருக்காது. வர்ற எதிரிய எதிர்த்து அடிச்சு துரத்தணுங்கிற வெறி மட்டும்தான் இருக்கும். எனக்கு என் பாப்பாவும் சஞ்சீவும் தான் உலகம் சார். அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என்ன தாண்டி தான் வரணும். அதுக்காக நடக்கிற யுத்தத்துல என் உசிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். என் சஞ்சீவ முதலாளி ஆக்கிறதுக்கு எதிரா யார் வந்தாலும் நான் எதிர்த்து அடிப்பேன் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அபி. நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க அந்த ருத்ரா தேவிய ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன சொன்னாரு? என்ன சஞ்சீவ், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஹே ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து வரும்போது சஞ்சீவ முன்னாடியே நான் பெரிய ஆளாக்கி காட்டுறேன்டி. இல்லனா இந்த அபி செத்துட்டதா அர்த்தம். சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டு முதல்ல சுமதி அம்மாவை போய் பார்க்கணும். சஞ்சீவ், நான் சமைச்சு கொடுத்துட்டு போறேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஜான்சி அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இப்ப சமைச்சு கொடுத்துறேன்.
சொல்லுங்க. உங்க ஜெயில்ல ஸ்ரீஜான்னு ஒரு புது கைதி இருப்பா, அவளை நான் பார்க்கணும். மனு போட்டிருக்கீங்களா? அப்போ நீங்க ஸ்ரீஜாவை பார்க்க முடியாது. மனு போட்டு நாளைக்கு வந்து பாருங்க. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழல? கிளம்புங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? போன் வருது பாரு, எடுத்து பேசு. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். இல்லைங்க சார். ஓகே சார், ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் சார். சாரி ருத்ராதேவி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம நான் ஸ்ரீஜாவை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். இந்த மனுன்னு ஏதோ கேட்டீங்களே? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வந்தேன். ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம். ஓம் க்ரீம் லீம் லீம் ஐம். சிஷ்யா, குருவே, சிசுவை வதம் பண்ண ஊனொருக்கம் எதுவும் இல்லாம நீலிய வேண்டி நீ யாகத்தில் இருக்கிறது. ஆமா குருவே, நான் இழந்த சக்தியை மீட்க நீங்க சொன்னபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ தொடர்ந்து ஆராதிச்சதுன்னு பலனாயிட்டு ஒரு விஷயம் சம்பவிக்கான் போகுது. என்ன குருவே சம்பவிக்க போகுது? ஆദ്യം നിന്റെ കണ്ണ് തുറന്നു പാரு. குருவே, நேர்ல வந்துட்டீங்களா குருவே? ஆமா சிஷ்யா. சிசுவை வதம் செய்யறதுக்காயிட்டு நாளும் சூழலும் நமக்கு கிட்டி இருக்கு. என்ன சொல்றீங்க குருவே? என் அച്ഛൻ மரிச்சிட்டு ഞാൻ 16வது நாள் ദിവസം കൊടുത്തിട്ട് നീലിയോட പൂജയിல உட்கார்ந்தேன். அப்போ ஓம் காளி மகாகாளி மங்காள பரமேஸ்வரி, ஓம் காளி மகாகாளி. குருவே, அந்த கருணாக எடுத்து கொடுத்த ஓலைச்சுவடியில என்ன குருவே எழுதியிருந்தது? அந்த குறிப்பில் சிசுவனுடைய மரணம் குறிச்சு செய்தி இருந்தது. அப்படின்னா அந்த குழந்தைய பலி கொடுத்தால குருவே? அதுதான் நீலியும் எனக்கு வழிகாட்டி இருக்கு. ஓலைச்சுவடியில ஞான் படிச்ச விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ. വർഷத்துக்கு ഒരു മുറ വരുന്ന സൂര്യഗ്രഹണ സോമവാരത്തിൽ 108 നാഴികയ്ക്ക് ഒരു ശൂന്യ നക്ഷത്രം വാനിൽ പ്രവേശിക്കും എന്ന് പോട്ടിരുന്നത്. ആ നക്ഷത്രം വാനിൽ പ്രവേശിക്കപ്പെടുന്ന സമയത്തിൽ ഈശ്വരന് വേണ്ടി കടുമയാ തപം ചെയ്യുന്ന ആൺമക്കൾ മുക്തി അടഞ്ഞ് മറുപിറവി എടുക്കും. ഈ ഉലകை കാക്കും சிவபூதங்கள் முதல் கொண்டு அத்தனை நல்ல சக்திகளும் சமயத்தில் முழு வலிமையும் இழக்கும். சிசுவும் தன் சக்தியை முழுசா இழக்கும் சமயமானது. சமயத்தில் நீ வேண்டும் அம்மனருள் பாலிக்கும் சிசுவை பலி கொடுக்கான் உகந்த நேரம். குருவே, நீங்க சொன்ன அந்த சூன்ய நட்சத்திரம் எப்ப வானத்துல தோன்றும்? இன்னைக்கு ராத்திரி சூன்ய நட்சத்திரம் வானில் பிரவேசிக்கப்படும்.
நித்தி என்பது நாழிகை, அதாவது 3 ராவும் 3 பகலும். சூன்ய நட்சத்திரம் வானில் பிரவேசிக்கப்படுന്ന சமயத்தில் നമ്മൾ ആ ശിശുവെ യാഗത്തിലിറക്കി ബലി കൊടുക്കണം. ஆனால் அவ்வளோ காலம் நமக்கு அவசியமில்ல. ആ ശൂന്യ നക്ഷത്രം വാനിൽ തോன்றுം ഈ രാത്രി തന്നെ ഞാൻ ആ ശിശുവെ യാഗത്തിൽ ഇറക്കി ബലി കൊടുക്കും. നീ മഹായാഗത്തിന് ഏർപ്പാട് ചെയ്യും. ഞാൻ നിന്നോട് ചേർന്ന് നീലിക്ക് യാഗം ചെയ്ത് ആ ശിശുവെ ബലി കൊടുത്ത് നിന്റെ ശക്തിയെ ഞാൻ മീട്ടിത്തരാം. குருவே, ரொம்ப நன்றி குருவே, ரொம்ப நன்றி. குருவே, அதுக்குள்ள நீங்க மாயமாயிட்டீங்களா? குருவே, அந்த மகா யாகத்துக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிற. நீங்க வாங்க. என்ன அழிக்கணும்னு நினைச்ச அந்த சிசுவை நான் யாகத்துல இறக்க போறேன். என்னோட சக்தி எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஸ்ரீஜா, நீ நினைச்சது நடக்க போகுது. நாம ஜெயிக்க போறோம். ஸ்ரீஜா மேடம், என்ன? உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க மேடம். பேரு சிந்தாமணின்னு சொன்னாங்களா? இல்ல மேடம். நான் யாரையும் பாக்குறதா இல்ல. அப்படி சொல்லாதீங்க மேடம். அவங்க மும்பைல இருந்து வந்திருக்காங்க. பெரிய இடம். பெரிய இடமா? அவங்க பேர் என்ன? பேரு ருத்ராதேவி மேடம். இல்ல, நான் வரல. அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க மட்டும் வந்து அவங்கள பார்க்கலன்னா என் வேலையே போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம். அப்போ இந்த ஜெயில நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் நீ செஞ்சு முடிக்கணும். சரி மேடம், நான் கண்டிப்பா செய்யறேன் மேடம். வாங்க மேடம். அபி, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன்னு நீ சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு உன் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரா அழிச்சு உனக்கு மரண பயத்தை காட்டுறேன். கடைசியில உன்னையும் சஞ்சீவையும் கொல்றேன். வாங்க மேடம். அபி தண்ணினா இவன் நெருப்பு மாதிரி இருக்கா? பார்த்தாலே பத்திக்கும் போல இருக்கு. என்ன விஷயம்? என் பேரு ருத்ரா தேவி. தெரியும். இந்தியால இருக்கிற டாப் 10 பிசினஸ் மேன்ல நீங்களும் ஒருத்தர். டெய்ரி ஃபார்ம் கம்பெனி ஓனர் வர்மாவோட பரம விரோதி. அபியும் வர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு போட்டியா சென்னையில புதுசா ஒரு டெய்ரி ஃபார்ம் கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபி கிட்ட போய் டீல் பேசிட்டு வந்திருக்கீங்க. அபி உங்க டீலுக்கு ஒத்துக்காம வெளியே போடின்னு சொல்லாத குறையா உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான்.
என்ன நான் சொல்றதெல்லாம் சரியா? ஜெயில்ல இருக்கிற உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உனக்கு தெரியாத இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். சொல்லட்டா? உன் கூட உன் வால் மாதிரி சுத்துறாளே, இவ யார் ஆள்னு தெரியுமா?